தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைக்கு உள்ள அறிவுரை என்னவென்றால், காணாத கடவுளை விட காண்கிற மனிதனை நேசிங்க. இன்றைக்குள்ள யோசனை அறிவுரை தான். காணாத கடவுளை யாரும் பார்த்ததில்லை. நான் கடவுளை பார்த்தது கிடையாது, அவர் கருப்பா சிகப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஏழைகள் வடிவிலே சிரிக்கிறான் என்று ஒரு கவிஞர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. அதே சமயத்தில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு அறிஞர் அண்ணா சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தார். ஏன்னா அவர் கடவுள் இல்லைன்னு மறுப்பாளர் பெரியாரிலிருந்து வந்ததுனால மக்கள் அது மாதிரி நினைச்சிடக்கூடாது என்பதுக்காக ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அந்த கொள்கையை கொண்டு வந்தார். அதே சமயத்தில் மனித தொண்டு, மக்கள் தொண்டு, கடவுள் தொண்டு, மகேசன் தொண்டு. மகேசன்னா இறைவன். எல்லா மதங்களும் வேதங்களும் எல்லா புராணங்களும் கருப்பொருள் இதுதான். உன்னை போல பிறரை நேசி. இதுதான் புராணங்களும் கதைகளும் நியாயப்பிரமாணங்களும் இதிகாசங்களும் கதைகளும் கற்பனை எல்லா டோட்டல் மனிதனை மனிதனாக நேசி, மனித தொண்டு செய். புதிய ஏற்பாட்டில் இயேசு பெருமான் ஒரு அருமையான ஒரு ஊமையை சொல்லியிருக்கிறாரு. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நீனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க. அப்படி சொல்லி மறுமைக்குரிய ஜட்ஜ்மெண்ட்டில் நீதிமான்களை பார்த்து பரலோகத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது, இயேசுவே நீங்கள் எப்போ அப்படியெல்லாம் இருந்தீங்க, நாங்கள் எப்போ பார்த்தோம், நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியிலே ஏழை எளிய சிறியவனுக்கு எதை எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய தத்துவத்தை சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஊமையில் அடக்கியிருக்காரு. அதுதான் தத்துவங்கள், ரகசியங்களே அதுதான் அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களும் புராணங்களும் இதுதான் வலியுறுத்துது. உன்னை போல பிறரை நேசி. எல்லா மதங்களும் எல்லா கொள்கைகளும் இதைத்தான் சொல்கிறாங்க. அதை தான் பெரியார் மனிதனை நினை கடவுளை மற அந்த அர்த்தத்துக்கு தான் அவர் சொன்னார். ஏன்னா கடவுள் பேரால் அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடக்குது, கடவுள் பேரார மனித உரிமை மீறப்படுது. அப்படிப்பட்ட கடவுள் வேண்டாம்ப்பா, அதை மறந்துடு, மனுஷனை கண்கண்ட மனுஷனை நேசி. அந்த தத்துவத்தில் தான் அவர் அந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்தது. அதனால் காணாத கடவுளுக்காக காண்கிற மனிதனை ஏன் வெட்டணும், ஏன் குத்தணும், ஏன் வெறுக்கணும், ஏன் அடிக்கணும், ஏன் ஒதுக்கணும், ஏன் தீண்டத்தகாதவன் சொல்லணும்? கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியாதுல்ல, உனக்கு யாருன்னு தெரியாதுல்ல. அப்பாற்பட்டவர் தானே, மனிதனுக்கு அப்பாற்பட்டவர் தானே இறைவன் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனை வேறுபடுத்தி பார்ப்பது, அந்நி என்று பார்ப்பது, ஒதுக்கப்பட்டவன் பார்ப்பது, தீண்டத்தக்கவன் பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? ஒரே ரத்தம் தானே எல்லாருக்கும், ஒரே மூக்கு கண் எல்லாம் ஒரே உணர்வு, ஒரே காலு கை எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. உணர்வெல்லாம் மொழிகள் வித்தியாசமாக இருக்குது, நாடுகள் பிரிஞ்சிருக்கு, அவன் ஜாதிக்கு தக்கபடி வேலைக்கு தக்கபடி ஜாதிகள் பிரிஞ்சிருக்கு. மற்றபடி மனித குலம் தானே, மனிதன் ஒன்று தானே. பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால் மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அந்த ஒரு உணர்வு தான். அந்த வகையில் காணாத கடவுளை நினச்சிக்கிட்டு காண்கிற மனிதனை வெறுக்காத. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை தான், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லாரும் ஒரு ஊத்திலிருந்து வந்தவங்க தான். ஆகவே ஒன்று இல்லாமலும் ஒன்று இல்லை. அதனால் காணாத கடவுளுக்காக கண்கண்ட மனிதனை
நேசிக்காமல் அற்பமாக நினச்சி மத சண்டை வேண்டாம். அதனால் மனிதனை நேசிங்க, மனிதனை மதிங்க, மனிதனாக நினைங்க, எல்லாரையும் ஒன்று போல் பாவிங்க, நேசிங்க, வித்தியாசம் பார்க்காதீங்க. அதுவே கடவுள் தொண்டாக, இறைவன் தொண்டாக எனப்படும். இந்த மெச்சூரிட்டியோடு வாழ பழகிக்கொள்வோம் தமிழர்களே. இந்த அறிவுரையை ஏற்று வாழுங்க. நன்றி.